ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாவ இயல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாவ இயல் என்கிற செய்தியின் கீழே அதனுடைய இலக்கணத்தை குறித்து, பாவத்தினுடைய தோற்றமும் அதனுடைய பரவுதலையும் குறித்து, பாவத்தினுடைய விளைவு வெல்லுகின்ற வழி என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாவ இயல் என்றால் இன்றைக்கு வேத அறிஞர்கள் கருத்துக்களை கூறுகிற காரியங்களை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். பாவம் என்றால் தேவனுடைய அற சட்டத்துக்கு எதிராக செயல்படுவதாகும். பாவம் என்றால் தேவனுடைய சட்டத்தை மீறி நடப்பதாகும். பாவம் என்பது சிருஷ்டிகரின் பரிசுத்த தன்மைக்கு எதிராக சிருஷ்டிகள் செய்கின்ற எதுவுமே பாவமாகும். பாவம் என்பது தேவ சிருஷ்டிகர் தமது அளவற்ற ஞானத்தால் வகுத்த எல்லை திட்டத்தை மீறி சிருஷ்டிகள் செயல்படுகிறதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் வேதாகமம் பயன்படுத்தும் பாவம் தொடர்பான வார்த்தைகளின் பொருள்களின் தொகுப்பு சாராம்சமுமாக இது காணப்படுகிறது. வேதாகமத்தில் இந்த பாவத்தை குறித்த விளக்கம் எப்படி இருக்கிறது? பாவம் என்ற சொல்லை வேதாகமத்தில் முதலாக ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தான் பார்க்கிறோம். இங்கு மனித கொலைகாரனான காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிற அந்த நேரத்தில் தான் இந்த பாவம் என்கிற வார்த்தையானது முதலாக வேதத்தில் நாம் பயன்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆதியாகமும் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கு பாவத்தால் பெரிய தீர்ப்படைந்த சோதம் குமரா மக்களின் தொடர்பில் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தர் சோதம் குமரவின் கூக்குரல் பெரியதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருப்பதினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவம் என்கிறது காயின் ஆபேலை கொலை செய்த போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாவத்தை குறிக்க பழைய ஏற்பாட்டிலும், அதாவது பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியிலும் பல சொற்களானது பயன்படுத்தப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டில் அந்த எபிரேய மொழியில் உள்ள வேதத்தில் ஹதா என்று சொல்லி அந்த வார்த்தை நியாயாதிபதிகள் 20:16, யாத்ராகமம் 20:20, ஓசியா 13:2 வருகிறது. இதற்கு அர்த்தம் தமிழில் லக்கு தவறுதல் என்று சொல்லி அர்த்தம். பெஷா என்று சொன்னால் எதிர்ப்பு என்று சொல்லி அர்த்தம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆவோன் என்று சொன்னால் வழி தவறுதல் என்று சொல்லி அர்த்தம். அதே போல் ஷாஹாக் என்று சொன்னால் வழி விலகி நடத்தல் என்று சொல்லி அர்த்தம். ராஷா அப்படின்னு சொன்னால் துன்மார்க்கம் என்று அர்த்தம். அமால் என்றால் தீவினை. இது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற வார்த்தைகள். அமால், தீவினை. நீதிமொழிகள் 24:2 இந்த பாவத்திற்கான இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலையும் லக்கு தவறுதல், யோவான் 8:46 ஹமாற்றிய அப்படின்னு சொல்லி இது கிரேக்க மொழியில் இந்த வார்த்தை பயன்படுகிறது. அதே போல் பரப்டோம அப்படின்னா அக்கிரமம், எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோமே. அதே போல் பரப்டோம அக்கிரமம், பரபாசிஸ் மீறுதல், ரோமர் 4வது அதிகாரம் 15வது வசனம், எபிரேயர் 2:2 இவைகளில் உள்ள வார்த்தைகளில் இந்த பரபாசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் அஸ்ஸே பெய என்கிற வார்த்தை அபபக்தி. இது ரோமர் 1:18 பார்க்கிறோம். அனோமிய அக்கிரம செய்கை. அதே போல் ககிய தீமை அல்லது நெறி தவறுதல். இதை ரோமர் 1:29, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம் இவைகளிலே பார்க்கிறோம். பொனிரியா அப்படிங்கிறது துர்க்குணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடிகிய இது அநியாயம், அநீதி. ரோமர் 9:14, லூக்கா 18:6 இந்த இடங்களில் இந்த 8 வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. வேதாகமத்தினுடைய நேரடி விளக்கம் பாவம்னா என்ன என்பதை ஒரு 7 வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகளில் முதல்ல நம்ம பார்க்கும்போது 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 24:9
தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 14:23 விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று பார்க்கிறோம். யாக்கோபு 2:9 பாரபட்சம் நாம் காட்டினோம் என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்து அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் வேதாகமத்தில் இருந்து நாம் பாவம் என்றால் என்ன என்கிற அந்த நேரடி விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாவம் என்றால் தேவனோடு நம்ம கொள்ளுகின்ற ஒரு தவறான மனப்பான்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிற ஒரு தவறான நோக்கம் மனப்பான்கை பாவம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 14:1 நம்ம பார்க்கிற போது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று பார்க்கிறோம். தேவனோடு கொள்ளும் தவறான அவர் இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று யாக்கோபு 4:17 சொல்லுகிறது. கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கிறதும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து அவர் இரட்சகர் இல்லை, அவர் ஒரு மகான்னு சொல்லிட்டு இன்றைக்கு போய்விடுகிற உலகத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுதலும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 3:29 நம்ம இதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறதற்கே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். அவரே வேண்டானி அவருக்கு விரோதமாக தூஷணம் சொன்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது. அதே போல் 1 சாமுவேல் 15:23 இரண்டகம் செய்தல், முரட்டாட்டம் பண்ணுதல் இவைகளெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் சந்தேகத்துடன் செய்கின்ற செயல்கள் எல்லாமே பாவம் என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது. குறிப்பாக ரோமர் 14:23 நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லப்படுகிறது. சந்தேகத்துடன் செய்கிற செயல்கள் அது பாவம் என்று குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நண்பனை நிந்திப்பது அது பாவம் என்று நீதிமொழிகள் 14:21 சொல்லப்படுகிறது. அதே போல் யாக்கோபு 2:8-9 பார்த்தோன்னு சொன்னால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நேசித்து மனிதனை நேசிக்க வேண்டும் என்கிற காரியங்களை வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. பாவம் என்பதற்கு உண்மையானது என்பதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதாகமம் பாவத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் கற்பனைன்னு நம்ம சொல்லிட்டு தப்பிட்டு ஓட முடியாது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஆகவே பாவம் உண்மையானது என்பதற்கான ஆதாரங்களை வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். பாவம் இருக்குதுன்னு சொல்லி அதே போல் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வரலாறு விளக்குது. எப்படி விளக்குது அப்படின்னா நாள்தோறும் கிடைக்கிற செய்தி தாளில் பார்த்தோன்னா அத்தனை ஜனங்கள் அநீதி செய்து பாவம் இழைக்கிறத பார்க்கிறோம். அநேக கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இப்படி தவறான காரியங்கள் எல்லாம் நம்முடைய செய்தித்தாள்களில் வருகிறதை பார்க்கிறோம். நாம் டிவிகளில் பார்க்கிற நியூஸ்களில் இவைகளில் பார்க்கிறோம். கைகளில் வைத்திருக்கிற அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம்.
அரசாங்க குற்றவியல் சட்டங்கள், இன்றைக்கு மனிதன் பாவம் செய்கிறதுனால தான் அவனுக்கென்று தண்டனை ஏற்படுத்தப்பட்டு அந்த சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன, இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்கின்றன. எதற்கு? பாவம் செய்கிற மனிதர்களை தண்டிப்பதற்காக. அதே போல் இலக்கியங்களும் பழைய கல்வெட்டுகளும் இதனை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றன. கிமு 1751 பாபிலோனின் அரசனான ஹம்முராபி வகுத்த 282 பிரிவுகள் உள்ள சட்ட திட்டங்கள் என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பாவம் உண்மையானது என்பதை உணர்த்துகிறது. அதே போல் வேதத்தில் பார்த்தோன்னா பாவத்தை குறித்து பலர் சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். என்ன சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலனை பார்த்தா அவன் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். மற்றவனை பார்த்து பாவி உன்னை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் பிரதான பாவியாகிய என்னை அவர் ரட்சித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து முதலாக பேதுருவை சந்திக்கிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிற காரியமும் இதைத்தான். லூக்கா 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டில் தான் நேசித்த ராஜா இறந்தபொழுது அங்கே ஏசாயா மனம் உடைந்தவனாக ஆலயத்திற்குள்ளே சென்றபொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது ஏசாயா 6:5 அப்பொழுது நான் ஐயோ அதமானை, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை பாவி என்று ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் யோசுவாவில் 7:20 ஆகான் தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் பார்வோன் மோசேயினிடத்தில் அநேக முறை சொல்லுகிறான். 9 யாத்ராகமம் 27 மற்றும் 10 11 அங்கே மோசேயினிடத்தில் பார்வோன் அறிக்கையிடுகிற காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 9 யாத்ராகமம் 9:27 அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அதே போல் சவுல் அரசனும் பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்ளுகிறதை 1 சாமுவேல் 15:24 நான் பாவம் செய்தேன், ஆனால் ஜனங்களுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது பாவம் செய்த காரியங்களை 2 சாமுவேல் 12:13 பார்க்கிறோம். தன்னை பாவி என்று அவர் அறிக்கையிட்டு ஒரு சங்கீதத்தையே அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சிமேயி பாவம் செய்த காரியங்கள் 2 சாமுவேல் 19:20 தாவீதை தூஷித்த அந்த சிமேயி சொல்லுகிற காரியம், உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் நெகேமியா சொல்லுகிற காரியம் என்ன? 1 நெகேமியாவும் சொல்லுகிறார், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி பலர் இன்றைக்கு வேதத்தில் தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய மனசாட்சியை பாவி என்று நமக்கு சாட்சி சொல்லுகின்றன. தேவன் மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற அந்த மனசாட்சி பாவத்தின் உண்மைத்தன்மையை அனைத்து மனிதருக்கும் உணர்த்தி நிற்கக்கூடியதாக இருக்கிறது.
அதே போல் மதங்கள் சாட்சி கொடுக்கின்றன. மனிதனுடைய அந்த மனித மனங்கள் தான் இன்றைக்கு மதங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றன. பல கோணங்களில் பாவத்தை பற்றி அவைகள் தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கின்றன. பாவத்தை குறித்த சரியான பரிகாரத்தை கண்டடைய முடியாவிட்டாலும் பாவம் என்ன என்பதை அவைகள் உணர்த்தி நிற்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் மனிதன் ஒவ்வொரு இடத்திற்காக ஓடி ஓடி பாவ அந்த பிராயசித்தத்தை அவன் பெறுகிறதற்காக முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய இயல்பே அதுக்கு சாட்சியாக இருக்குது. என்னென்னா, குழந்தை பருவத்திலிருந்தே மனிதன் பாவம் செய்ய தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே அவன் தவறு செய்கிறான். கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு அதை உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணம் பாவத்தினுடைய உண்மைத்தன்மையை மிகவும் தெளிவாக நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. பாவம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனித அவதாரம் எடுத்து அவர் மரிக்க வேண்டிய தேவையில்லை. இது முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பாவத்தினுடைய தோற்றம் எப்படி, அது எப்படி பரவிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், முதலாக இந்த பரிசுத்த வேதாகமும் முதல்ல பாவம் எவ்வாறு உண்டானது என்பதை அது தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. முதல்ல தேவதூதன் தான் இந்த பாவத்தில் அவன் வீழ்ச்சி அடைகிறான். ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட கேருப்பாக பாதுகாப்பதற்காக இருந்த அந்த தேவதூதர்களும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரும் ஆண்டவருக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் தீர்மானித்த பொழுது அங்கே கீழே தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 11-19 வரை மற்றும் ஏசாயா 14வது அதிகாரம் 12-15 வரையிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு முன்பாகவே பாவம் இந்த பூமியில் இருந்தது. தேவன் பாவத்திற்கு முதற் காரணர் அல்ல. பாவம் முதலில் லூசிஃபர் என்னும் தேவதூதனிடத்தில் தோன்றியது என்பதை தான் எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலும் ஏசாயா 14வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவன் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதனை, அந்த ஏவாளை முதல்ல வஞ்சித்து தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக மீறச் செய்து அதனை ஆதாமும் செய்து அவனுடைய வழியாகத்தான் இந்த பாவமானது இன்றைக்கு மனித குலத்திற்குள்ளாக அது வந்துவிட்டது. பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் உடனடியாக அது தங்களை பாதித்ததை உணர்ந்து அவர்கள் ஓடி ஒளிந்ததை பார்க்கிறோம். அதனால் பாவத்தின் நிமித்தமாக பலவிதமான தண்டனைகளும் சாபமும் இந்த உலகத்தில் வந்தது. மனிதன் என்றைக்குமே மரிக்காமல் இருக்க அவன் அழைக்கப்பட்டிருந்தான். மரணம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்துவிட்டது. பாவத்தினுடைய பின் விளைவுகள் என்ன? பாவம் சென்ற இடமெங்கும் அதனுடைய விளைவை கொடுக்க தொடங்கிட்டுனே சொல்லணும். லூசிபருடைய வாழ்க்கையில் லூசிபர் பாவத்தினுடைய சிருஷ்டிகராக இருக்கிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் இந்த உலகத்தினால் லூசிஃபரினால் சாத்தானால் உண்டானவைகள். முதல் பாவியும் அவனே. அவன் பெற்ற 2 கட்டமான தீர்ப்புகள் என்ன? உடனடியான தீர்ப்பு, உடனடியாக பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப்பாக இருந்தவன், அத்தனை அழகுள்ளவனாக இருந்தவன், வடபுறத்துள்ள ஆராதனை ஸ்தலங்களில் இருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவனுடைய பதவி பறிபோனது. அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனைப் போல வருங்கால தீர்ப்பு, அவன் நிச்சயமாக மரண தண்டனை அடைவான். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதருடைய வாழ்வில் பாவத்தினுடைய பின்விளைவு, ஆதாம் தான் முதல் பாவி. ஆதாமும் ஏவாளும் அவன் வழியாக மனுக்குலம் முழுவதும் பாவத்திற்குள்ள உள்ளானது. அவனுடைய உடல் மரணம், அதாவது பாவத்தால் தான் உடல் மரணம் என்பது உலகத்தில் வந்தது. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற சாபத்தை மனிதன் பெற்றான். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசே கூட சொல்லுகிறான், நான் என்னுடைய மனிதனுடைய வாழ்நாட்களெல்லாம் 70, பலத்தின் மிருகதியினால் 80 வருஷம் என்றெல்லாம் சங்கீதம் 90:10 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் ஆன்மீக மரணத்தையும் இந்த மனிதன் பாவத்தின் மூலமாக அடைந்தான். தேவனோடு உள்ள உறவு முறிவினால் மனிதன் ஆன்மீக வாழ்க்கையிலும் அவன் இறந்து போனவனாக அவன் மாறிவிட்டான். படைப்புகளின் மேலும் இந்த பாவம் எத்தனை ஆளுகை செய்ததென்று சொன்னால், மனிதரின் பாவத்தால் அவன் ஆளும்படி ஏற்படுத்தப்பட்ட படைப்புகளும் அது பாழாயின, அனைத்தும் மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டன என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவத்தை விளக்குகிறதற்கு வேதத்தில் சில உருவகங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். பாவம் விஷமுடைய பாம்பு, அதாவது
அது கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பை போல இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 140:3 பார்க்கிறோம். மத்தேயு 23:33 இயேசு கிறிஸ்துவே சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஒரு அந்த குணாதிசயம் விஷமுள்ள பாம்புக்கு ஒப்பிடப்படுகிறது. பாவம் கடின நெஞ்சுடைய காட்டுக்கழுதை என்று சொல்லி யோபு அதில் பெருநெஞ்சு கட்டுக்கழுதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 11:12 பார்க்கிறோம். அதே போல் தானியேல் கண்ட தரிசனத்தில் பாவம் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்றது என்று தானியேல் 7:4 சொல்கிறாரு. கொடுமையான கரடி என்று சொல்லி தானியேல் 7:5 சொல்கிறாரு. பாவம் ஒரு அழிக்கும் வெட்டுக்கிளி. யோவேல் 2:25 நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இங்கே வெட்டுக்கிளிகள் சாப்பிடுகிறதை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் சூழ்ச்சி மிக்க நரி என்று சொல்லி லூக்கா 13:32 ஏரோதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவம் பயங்கரமான ஒரு ஓநாய். யோவான் 10:12 ஆண்டவர் அங்கே நல்ல மெய்ப்பனுக்கும் அங்கே திருட்டு மெய்ப்பனுக்கும் அடையாளம் கொடுக்க அவர் காட்டி கொடுக்கிற போது அது நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாவம் ஒரு ஓநாய் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக பாவத்தினுடைய விளைவு என்ன, அதை வெல்லும் வழி என்ன என்று சொன்னால், பாவம் ஆதாமின் வழியில் தோன்றிய மனிதர்கள் வாழ்வில் பாவம் செய்யும் தன்மையை இயல்பாக்கி விட்டதை பார்க்குறோம். சின்ன குழந்தையிலிருந்து இயல்பாகவே பாவம் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். பாவ பண்புள்ள அந்த இதயத்திலிருந்து பாவ செயல்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றன. மார்க்கு 7:20 23 வரையிலும் பார்க்கிறோம். பூமியில் பிறக்கும் அனைவரும் பாவத்தன்மையுடனேயே பிறக்கின்றன என்பதை அறிவதற்கு சங்கீதக்காரன் தன்னுடைய பாவத்தின் அறிக்கையில் சங்கீதம் 51:5 தெளிவாக அவன் சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். என் நிலையில் பார்த்தாலும் மனிதன் நன்மையானது அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரோமர் 8:5 வரை இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இந்த விருப்பத்துக்கும் செயலுக்கும் இடையே இந்த போராட்டம் நடக்குது. பாவியாகிய மனிதன் நன்மை செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாதவனாக அவன் போகிறான். விரும்பாததை செய்யும் சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பாவத்தின் முன் மனிதனுடைய பலனற்ற தன்மை எப்படி இருக்குதுன்னா, பாவ பண்பிலிருந்து வேறுபட்டு செயல்பட மனிதனால் இயலலை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆன்மீக காரியங்களை புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியாமல் இருக்கிறாங்க. தேவனில் அன்பு கூறவே, தேவனிடத்தில் பிரியமாக நடக்கவோ பாவியாகிய மனிதனால் முடியலை. எனவே சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை சற்றும் நிறைவேற்ற இயலாத நிலைமைக்கு, ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவனுடைய பலனற்ற தன்மையினால் மனிதன் தள்ளப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு, அதாவது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்கிற வசனத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அவன் நிச்சயமாக அந்த பரிதாப நிலையிலிருந்து அவன் விடுதலையாக முடியும். அந்த பாவத்திற்கு முன்பாக மனிதனுடைய பலனற்ற தன்மை இப்படி இருக்குது. பாவத்துக்கு எதிரான மருந்துகள் என்ன என்பதை பார்த்தோன்னு சொன்னால், வேதத்தில் வேத வசனம் நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதத்தில் 11 நம்ம பார்க்கிற பொழுது அங்கே சங்கீதக்காரன் அருமையாக எழுதுகிறாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, அதாவது வேத வசனங்களை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து யோவான் 15 சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட இந்த வசனத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது 2வது கடிதத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார். 3 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. வேத வசனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு எதிரான மருந்தாக செயல்படுகிறது. மனுஷனை அது உபதேசிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்துது, நீதியை படிப்பித்து
அவனை ஆண்டவர் உண்டாக்கின நோக்கத்திற்கென்று அவனை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல் தேவகுமாரனுடைய பரிந்து பேசுதலும் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியதை லூக்கா 22வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அங்கே சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு வேண்டிக் கொண்டான். நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நான் உங்களுக்காக பரிந்து பேசினேன், ஜெபித்தேன் என்றே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் யோவான் 17வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதல் நம்மை நிச்சயமாக விடுதலை செய்கிறதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ரோமருக்கு பவுல் எழுதுகிற பொழுதும் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அதே போல் தேவ ஆவியானவருடைய பணி, அது ஆண்டவர் அந்த பிரதான நாளில் நின்று கொண்டு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 7வது அதிகாரம் 37லேருந்து 39 வரையில், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பாவத்துக்கு எதிரான மருந்து என்ன என்பதை கேள்விப்பட்டுட்டோம். பாவத்துக்கு முன்பாக மனிதனுடைய பலனற்ற தன்மை, அவனுடைய விருப்பம், இப்படிலாம் நன்மை செய்யணும்னு நினைக்கான தீமையை தான் செய்கிறான். பெரிய போராட்டமாக இருக்குது. அதற்கு எதிரான மருந்துகளை கற்றுக்கொண்டோம். இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை செய்ய முடியும்? பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் தான் என்ன என்பதை பார்க்கிறோம். பாவியாகிய மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை பற்றி அவன் அந்த இழந்து போன அந்த நிலைமையை, பரிதாபமான நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கும்போது பாவ மன்னிப்படைகிறதற்கு அவன் தகுதி உடையவனாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திலிருந்து அவனை ரட்சித்து அவனை காப்பாற்ற முடியும். அதை அவன் நம்பணும். மன்னிப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன? சுவிசேஷத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தோர் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள், அவருடன் வாழ்கிறார்கள் என்று ரோமர் 6:8 பார்க்கிறோம். அவருடன் சிலுவையில் அறையப்படுகிறார்கள் என்று 6:6 பார்க்கிறோம் ரோமரில். அவருடன் பாடனுபவிக்கிறார்கள் என்று ரோமர் 8:17 பார்க்கிறோம். அவருடன் பாவத்திற்காக மரிக்கிறவர்கள், அவருடன் பாவத்தின் சாயலாக அடக்கம் பண்ணப்படுகிறவர்கள், உயிர்த்தெழுதலின் சாயலில் புது சிருஷ்டியாக அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரராக, அதாவது பிதாவினால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதே போல் அவருடன் அரசாளுகிறார்கள் என்று ரோமர் 2 தீமோத்தேயு 2:12 பார்க்கிறோம். அவரோடு நம்ம பாடுகளை சகித்தோன்னா அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு எப்பொழுதும் இருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பார்க்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால் மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். பாவத்தின் மேலே இறுதி வெற்றி எப்போ அப்படின்னா வெளிப்படுத்தல் 20:11-15 வரையில் அங்கே பெரிய நியாய தீர்ப்பு, அதாவது ஒரு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பாக அங்கே எல்லா காரியங்களும் முடிவடைந்து விடுகிறதை பார்க்கிறோம். அங்கே 11-15 வரையிலும், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவும் இல்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அதாவது இந்த உலகம் உண்டான முதல் சமுத்திரத்தில் மரித்தவங்க, அதே போல் மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இயற்கை மரணம், அகால மரணம், இப்படிலாம் மரித்தவங்க பாதாளத்தில் இருந்தாங்களே, அவர்கள் எல்லாம் ஒப்புவிக்கப்பட்டாங்க.
யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாவது மரணம் என்று எழுதப்பட்டு பாவத்தின் மேல் இறுதி வெற்றி. அதற்கு பின்பு இந்த உலகத்தில் பாவம் இருக்க போகிறதில்ல. லூசிஃபர், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, பாவம் செய்கிற மனிதர்கள் எல்லாரும் அங்கே நரகத்தில் தள்ளப்பட்ட பின்பு புதிய வானம், புதிய பூமி, பரலோக ராஜ்ய வாழ்க்கை, இவைகளில் சந்தோஷமாக இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டவர்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக பிரயாசப்படுவோம். ஆண்டவர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென்.